அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்கள் மே 4ஆம் தேதி முதல் இதுவரை வரலாறு காணாத அளவிற்கு வெற்றி உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை சந்திக்க போகிறார்கள். தமிழக தேர்தல் முடிவு வரலாறு காணாத அளவிற்கு வெற்றி வாய்ப்பை யாருக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் மிக வலுவாக ராசியின் அதிபதியான குரு உச்சபலம் பெற போகிறார். எனவே நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. தொட்ட காரியம் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடுவதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. ஜென்மத்தில் சனி இருந்தாலும் 5இல் குரு உச்சபலம் பெறும் இந்த வேலை என்பது அற்புதமான வாய்ப்புகளை அடுத்தடுத்து நிறைவாக மாற்றி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே பெருவாரியான சிக்கல்களும் நெருக்கடிகளும் விலகுவதோடு சிறப்பான முன்னேற்றத்தை வரை வரலாறு கண்டிடாத அளவிற்கு மீனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. சிறு முயற்சியிலே மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் சற்று தாராளமாக உங்களை தேடி வருகிறது. வெறுவாரியான நெருக்கடிகள், சிரமங்கள் விலகக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு. தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்தி கொண்டால் வரலாறு காணாத அளவிற்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த தேர்தலில் யாரு வரலாறு காணாத அளவிற்கு வெற்றி பெற போகிறார்கள், கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு தேர்தல் முடிவு 2026 மே மாதம் 4ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. இது யாருக்கு சாதகமாக அமைய போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். அது மட்டுமல்லாது இதுவரை வரலாறு காணாத அளவிற்கு வெற்றி உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மே 4இல் அப்படி என்ன சிறப்பான மாற்றங்கள் நிகழ இருக்கிறது என்பதையும் பார்க்கலாம். அது மட்டுமல்லாது பொதுவாகவே இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது மிக வலுவாக மிக விரைவில் குரு உச்சம் பெற போகிறார். இதற்கு பிறகு செவ்வாய் ஆட்சி பலம் பெற போகிறார். ஏற்கனவே சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் வலம் வரக்கூடிய வேளையாக பார்க்கப்படுகிறது. மிக வலுவாக உச்ச பலத்துடன் சூரியன் வலம் வருகிறார். அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய முக்கூட்டு கிரகமான சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் கிரகநிலைகளை பொறுத்தவரை சூரியன் உச்ச பலம் பெற்றும் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றும் இந்த வேளையில் புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் புதன் வலம் வருகிறாருங்க. நிழல் கிரகமான ராகு மிக வலுவாக சனியின் ஆட்சி வீட்டிலும் சனி குருவின் ஆட்சி வீட்டிலும் வலம் வருகின்றனர். அது மட்டுமல்லாது கேது இந்த வேளையில் மிகவும் வலுவாக சிம்ம ராசியில் சூரியனின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறார். சந்திரன் இந்த தருணத்தில் தேய்பிறை சந்திரனாக மாறியிருக்கிறாருங்க. 1ஆம் தேதி பௌர்ணமி தினமாக சித்ரா பௌர்ணமியாக முழுநிலவாக வலம் வந்த சந்திரன் தேய்பிறை சந்திரனாக நகர்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய வேளையில் இந்த மே 27ஆம் தேதி குரு உச்சம் பெறுகிறார். 6ஆம் தேதி முதல் செவ்வாய் ஆட்சி பலம் பெறப்போகிறார். அதற்கு முன்னதாக இந்த 4ஆம் தேதியில் இதுவரை வரலாறு காணாத அளவிற்கு வெற்றி உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே நிகழ இருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தேர்தல் முடிவில் யாருக்கு சாதகமாக அமைந்தாலும் இதுவரை வரலாறு காணாத வெற்றி உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைய போகிறது. ஏனென்றால் இந்த 2026 தேர்தலை மையமாக கொண்டு 4 முதல்வர் வேட்பாளர்கள் பார்க்கப்படுகிறார்கள். தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய், நாம் கட்சி தலைவர் சீமான். இந்த 4 பேர்ல இந்த தேர்தலில் கடுமையான போட்டி 3 பேர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. நாம் தமிழர் பெரிய அளவில் இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை பெற இயலாது. ஆனால் கணிசமாக அவர்களுடைய வாக்குப்பதிவு சதவீதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் நாம் தமிழருக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் கூட அவர்களுடைய ஓட்டு சதவீதத்தை தக்க வைத்துக் கொள்வதால் சிறப்பான நல்ல மாறுதலை அவர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வருகின்ற தேர்தலில் உறுதியாகவே கிடைக்க போகிறது. பெரிய அளவுக்கு வாக்கு சதவீத வீழ்ச்சி என்பது நாம் தமிழருக்கு இந்த வேளையில் நிச்சயமாக ஏற்படாது. அதில் இருந்து 1% 2% உயர்வோ அல்லது குறைவோ ஏற்படலாமே தவிர ஏற்கனவே வாங்கியிருந்ததிலிருந்து மிகப்பெரிய அளவில் சறுக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சீமானுக்கு இல்லை.
கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய கருத்துக்கள்ல தற்போதைய ஆட்சி தொடரப்போகிறது என்ற கருத்தும், சில விஷயங்கள்ல எடப்பாடி மீண்டும் முதலமைச்சராக கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதையும், ஒரே ஒரு நிறுவனம் விஜய் 120 சீட்டு வரைக்கும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த 3 பேர்ல யார் வென்றாலும் இது வரலாறு காணாத வெற்றியாக தான் அமைய போகிறது. ஏனென்றால் முழுமையாக 5 ஆண்டுகளை நிவர்த்தி செய்து அதற்கு பிறகு சந்திக்கக்கூடிய தேர்தலில் திமுக தொடர் வெற்றி பெறவில்லை. இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த முறை திமுக வெற்றி பெற்று முதலமைச்சராக ஸ்டாலின் தொடர்ந்தால் இது வரலாறு காணாத வெற்றியாக நிச்சயமாக அமையும். அதே போன்று 2016க்கு பிறகே சந்திக்கக்கூடிய அனைத்து தேர்தல்களிலும் பெருவாரியான வாக்கு சதவீதத்தை வைத்திருந்தாலும் பெரிய அளவில் வெற்றி கிடைக்காமல் பல தோல்விகளை தடுமாற்றங்களை சந்தித்து வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று முதல்வர் ஆகும்போது பல தோல்விகளுக்கு பிறகு மீண்டும் வரலாறு காணாத வெற்றியாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே இருக்கிறது. அதற்கு காரணம் அதிமுகவில் மிகப்பெரிய அளவிலான ஆளுமை நிறைந்த தலைவரான எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற மிகப்பெரிய அளவில் ஃபேஸ் வேல்யூ உள்ள தலைவர்கள் இல்லாமல் வெற்றி பெறுவது என்பது வரலாறு காணாத வெற்றியாக உறுதியாகவே அமையும். ஏனென்றால் சினிமா துறைக்கு சம்பந்தப்பட்ட 2 தலைவர்கள் முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களை தவிர வெற்றி பெற்று முதலமைச்சராகும் போது வரலாறு காணாத வெற்றியாக இது அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதே போன்று சினிமாவை பின்னணியாக கொண்டு வந்திருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் வெற்றி பெற்றால் கட்சி ஆரம்பித்து சில நாட்களிலேயே வெற்றி பெற்று முதலமைச்சராக கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அது வரலாறு காணாத வெற்றியாக பார்க்கப்படும். ஏனென்றால் இதற்கு முன்னதாக அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி ஆரம்பித்து வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அவர் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் பெரிய அளவில் இந்தியா முழுமைக்குமே பேசப்பட்டார். அதனால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக கிடைத்தது. அது மட்டுமல்லாது அந்த சூழலில் ஆளும் கட்சி மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருந்தது. அதற்கு மிக முக்கிய காரணம். ஆனால் தற்போது ஆளும் கட்சியின் மீது பல புகார்கள் இருந்தாலும் கூட மிக மோசமான கடுமையான சூழல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆளுங்கட்சியில் பிரச்சனை இல்லை என்று சொல்லவில்லை. மிகப்பெரிய அளவில் விஸ்வரூப பிரச்சனைகளாக பெரிய அளவில் இல்லை. சில ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் 2G போன்ற மிகப்பெரிய அளவிலான குற்றச்சாட்டுகள் இல்லை என்பதும் ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இப்படி யார் ஜெயித்தாலும் இது வரலாறு காணாத வெற்றியாக தான் இந்த தருணம் அமைய போகிறது. அதே சமயம் இன்னும் கருத்துக்களை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் கடுமையான போட்டி எதிர்க்கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் இருக்கிறது. யார் வெற்றி பெற்றாலும் இது வரலாறு காணாத வெற்றியாக உறுதியாகவே அமைகிறது. சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 3 பேருக்குமே ஆளுமை நிறைந்த பொறுப்புகளில் வருவதற்கான நிறைந்த யோகம் இருக்கிறது. இந்த வாய்ப்புகளை வரிசைப்படுத்தினால் முதலாவதாக மு.க. ஸ்டாலினுக்கும், 2வது வாய்ப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கும், 3வது வாய்ப்பாக ஜோசப் விஜய்க்கும் இருக்கிறது. அதே சமயம் 234 தொகுதிகளிலும் போட்டியிட்ட வேட்பாளர்கள் உங்களுடைய அசாபுத்தியின் அடிப்படையில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உங்களுடைய ராசிக்கு நீங்கள் பல வகையில உங்களது வேட்பாளருக்கு உதவி செய்த நிலையில் அதற்கான பலன் கிடைக்கும் அற்புதமான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது.